கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங் ரெண்டுமே ஒன்று தானே, பட் அப்படி இல்லை. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் வேலையும் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர் கரெக்ஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். கலர் கரெக்ஷன் இந்த வார்த்தையை நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஸோ ஒரு வீடியோவோ இமேஜோட கலரை கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கலர் கரெக்ஷன். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ஒரு அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு மீடியமான ஒரு எக்ஸ்போஜர் லெவலில் கொண்டு வரது அண்ட் ஒரு ஓவர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ் இருக்குது, அதையும் கொஞ்சம் மீடியமாக ஒரு பார்க்குற அளவுக்கு ஒரு கண்ணோட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் கலர் கரெக்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இமேஜை கூட பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். அண்ட் இதை வந்து இப்படி ஆக்குறதுக்கு தான் கலர் கரெக்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு வீடியோவோ ஃபோட்டோவில் உள்ள கலரை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் கலர் கரெக்ஷன். சிம்பிளாக இது தான். ஸோ ரொம்ப போட்டு மூலையை போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது உள்ள விஷயம் வந்து கலர் கிரேடிங். ஸோ கலர் கிரேடிங்னு என்னன்னா ஒரு இமேஜ்க்கோ வீடியோக்கோ ஒரு ஸ்பெசிஃபிக் டோன் கொடுக்குறது பேர் தான் கலர் கிரேடிங்னு சொல்கிறோம். இன்னும் புரியுற மாதிரி சொன்னால் இப்போ ஜோக்கர் மூவி எடுத்துட்டோம்னா அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் கிரேடிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டீல் அண்ட் ஆரஞ்சுன்னு. ஸோ அந்த ஒரு கலர் தீமோட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ கலர் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் ரூல்ஸ் இல்லை, அது எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அதுதான் முக்கியம். அதுதான் கலர் கிரேடிங் சொல்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கோ இமேஜுக்கோ ஸ்பெசிஃபிக் டோன் ஏதாச்சும் ஒரு கலர் தீமோட கொடுக்குறதுக்கு தான் கலர் கிரேடிங்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இந்த 4 பண்ணிங்கன்னா போதும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் ஜெரா.